Welcome everyone. GK Shankar Learning Institute Group 2 2A Test Batch Prelims 2024 General English Test number 10 வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ General English Test number 10 அப்படி நம்ம பார்க்கும்போது இதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. பிஃபோர் தட் இந்த 10 எக்ஸாம் 10 டெஸ்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட் வந்து சிலபஸ் கவர் பண்ணிட்டோம். சிலபஸ் கவர் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதியிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சு இப்போ நம்ம 12th புக்கில் சிலபஸ் ஓரியன்டாக இதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர், வொக்காபுலரி, ஆத்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் இன்க்ளூட் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். சம் ஆட்டோபயோகிராஃபி அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறத நம்ம ஒரு கன்சிடரேஷனுக்கு எடுத்தோம். ஸோ அதுதான் இந்த டெஸ்ட்டு. லாஸ்ட் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான் எழுதணும், இந்த டெஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கொஸ்டின் நம்பர் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1, த ஒர்க் சம்மிட் வாஸ் ரிட்டன் பை எட்மண்ட் ஹிலாரி தான் வந்து இந்த சம்மிட் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் அசென்ட் ஆஃப் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுது. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, சம்திங் எக்ஸ்ட்ரா அண்ட் நாட் எசென்சியல் பட் இட் இஸ் ஆடட் டு மேக் இட் ஈவன் பெட்டர். ஸோ ஃபைண்ட் அவுட் த இடியம் something extra and not essential but it added to make it even better அப்படின்னு சொல்கிறது the icing on the cake என்று குறிப்பிடுவாங்க. the icing on the cake அப்படிங்கிறது ஒரு இடியம். ஸோ அதோடைய மீனிங் இது தான். நெக்ஸ்ட் வந்து to make people more relaxed especially at the beginning of the meeting. to make people more relaxed especially at the beginning of the meeting அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம், break the ice அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். 4th கொஸ்டின் ஆப்ஷன் டி, பிரேக் த ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம 3 ஒன்லி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 3 ஒன்லி, ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 5, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு பாருங்கள், டு டேர்ன் ஆன் அப்படிங்கிறது டு ஓப்பன்ங்கிறது அர்த்தம். ஸோ அப்புறம் செட் ஆஃப் அப்படிங்கிறது எ ஜேர்னி, புட் ஆஃப்ங்கிறது போஸ்ட்போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை 2 ஒன்லின்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டுக் ஓவர், அதுக்கப்புறம் வந்து புட் ஆஃப்ங்கிறது போஸ்ட்போன், டுக் ஓவருங்கிறது வந்து டு பிரிங் அப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டு பிரிங் அப் வராது, டு ஹேண்டில் இட் என்று குறிப்பிடுவாங்க. ஸோ அதில் 2 ஒன்லி இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கேட்டது இன்கரெக்ட்லி தான். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து 2 ஒன்லி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6, மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க. நவுனு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இந்த மாதிரி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் 6. ஸோ அம்யூஸ்மெண்ட், எம்இஎன்டி அப்படின்னு வர்றதுனால அதை நம்ம நவுனுன்னு சொல்லுவோம். அம்யூஸ் இது வந்து வேர்பு, பார்த்தாவே தெரியுது. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ், அம்யூசிங் பீப்புள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஐஎன்ஜி வச்சு நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணிடக்கூடாது, அதை வேர்புன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அம்யூசிங் பீப்புள் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அட்ஜெக்டிவ் அது. அட்வர்புங்கிறது எல்ஒய் வந்ததுனால அம்யூசிங்லி அப்படிங்கிறது நம்ம வந்து ஆப்ஷன் டி இஸ் ரிலேட்டட் டு 4. அப்போ ஆன்சர் இஸ் 1 2 3 4. 1 2 3 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 6. நெக்ஸ்ட் வி கோ டு கொஸ்டின் நம்பர் 7, மேட்ச் த ஃபாலோயிங். அப்ரிஷியேஷன், அப்ரிஷியேட், அப்ரிஷியேட்டிவ், அப்ரிஷியபிளி என்று நம்ம சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆப்ஷன் வந்து 4 3 2 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் எல்ஒய் வர்றதுனால இது வந்து அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐடிஐவி இது வந்து அட்ஜெக்டிவ், அதோட கீவேர்டு தெரியும், அந்த மாதிரி அதை பார்த்தோன்னே சொல்ல முடியும். அப்ரிஷியேட்டுங்கிறது வேர்பு, டிஐஓஎன் வந்துச்சுன்னா நவுன். அப்ரிஷியேஷன் அது வந்து நவுன்னு சொல்லுவோம். 4 3 2 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 7த்துக்கு வந்து ஆப்ஷன் ஏ என்பது கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு சொல்லும்போது சக்சீட், சக்ஸஸ்ஃபுல்லி என்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8 எல்லாமே கரெக்டாக தான் மேட்சாக இருக்குது. ஸோ 1 2 3 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 2 3 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1 சக்ஸஸ் நவுனு, 2 சக்சீடு வேர்பு, 3 சக்ஸஸ்ஃபுல் அட்ஜெக்டிவ், 4 சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது அட்வர்ப். ஸோ இது வந்து 8ல் நம்ம சொல்லியிருக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 வந்து பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 வந்து ப்ரைடு, ப்ரௌட்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
ப்ரைடுனா நவுன், ப்ரைடுங்கிறது நவுனு. கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து 4 2 3 1ன்னு வரும். ஸோ ப்ரௌடு, ப்ரௌட் அப்படிங்கிறது வந்து வேர்பு. டு பி ப்ரௌட் என்பது வேர்பு. நெக்ஸ்ட் வெறுமனே ப்ரௌட் அப்படின்னு சொன்னால் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ். ப்ரௌட்லின்னு சொன்னால் அட்வர்ப், எல்ஒய் வந்திருக்கிறதுனால அட்வர்ப். ஸோ ஆன்சர் இஸ் 4 2 3 1 இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்கிறாங்க, ஹோப்பு, ஹோப்ஃபுல், ஹோப்ஃபுல்லி, இதில் வந்து கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கேட்டிருக்காங்க. இப்போ ஹோப் நவுனாக ரியாக்ட் ஆகும், அனதர் ஹோப் வேர்பாக ரியாக்ட் ஆகும், ஹோப்ஃபுல் அட்ஜெக்டிவாக ரியாக்ட் ஆகும், ஹோப்ஃபுல்லி அட்வர்பாக ரியாக்ட் ஆகும். நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோப்பு நவுன்னு சொல்லுவோம், ஹோப் வேர்புன்னு சொல்லுவோம், ஹோப்ஃபுல் அட்ஜெக்டிவ், ஹோப்ஃபுல்லி அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 2 3 4 ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. ஃபைண்ட் அவுட் த சூட்டபிள் கொஸ்டின் டேக். ஸோ இதில் மை மதர் ரேர்லி ட்ராவல்ஸ் பை பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரேர்லின்னு வந்தாவே இங்கே நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கொஸ்டின் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ட்ராவல்ஸில் டஸ் இருக்குது, அப்போ டஸ் ஷி என்பது ஆன்சர். ஸோ 11th கொஸ்டின் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 12. ஃபைண்ட் அவுட் த சினானிம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸு நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், மை தாட்ஸ் have turned to consideration of why people suffer. My thoughts have turned to the consideration of why people suffer. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து கன்சிடரேஷனுக்கான கரெக்டான ஒரு மீனிங் வந்து கேர்ஃபுல் தாட், கேர்ஃபுல் தாட். ஸோ டீப்பாக அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் விஷயம் கொஸ்டின் நம்பர் 12க்கு. Next question number 13. Find out the synonym of underlined word in each of the following sentence. Find out the synonym of underlined word in each of the following sentence. Suffering seems cruelly prevalent in the world today. Prevalent na famous அந்த மாதிரி சொல்லுவாங்க. Common என்பது இதுக்கு ஆன்சராக இருக்கும். So common, option C is the correct answer for the question number 13. Question number 14. Find out the synonym of the rest. Many will end up as a mental or physical cripples. End up a mental or physical cripple. So இதுக்கு வந்து question number 14 என்னதுங்க? Question number 14. People with disabilities. People with disabilities அப்படின்னு சொல்லுவாங்க. Question number 14 option C. Next question number 15. Find out the synonym of underlined word in each of the following sentence. Find out the synonym of underlined word in each of the following sentence. Gloomy thoughts stem from the accident. Gloomy, gloomy உடைய synonym வந்து கேட்டிருக்காங்க depressed. Question number 15 option C is the correct answer. Depressed. Next question number 16. Find out the antonym of the underlined word. Find out the antonym of the underlined word. The people should suffer. ஸோ சஃபர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சஃபரோடைய ஆப்போசிட் வந்து என்ஜாய். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஃபைண்ட் அவுட் த ஆண்டனிம். சஃபரிங் இஸ் க்ரூயலி ப்ரிவலண்ட். க்ரூயலி ப்ரிவலண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணதை மாற்றி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வரும் க்ரூயலி அப்படிங்கிறது வரும். க்ரூயலியோடைய ஆப்போசிட் வந்து மெர்சிஃபுல், மெர்சிஃபுல்லி. Option D is the correct answer. Next question number 18. Find out the antonym of the word, underlined word in each of the following sentence. Each of the following sentence. Gloomy thoughts stem from the accident. Question number 18. Happy. Gloomy உடைய opposite வந்து happy. Find out the antonym. I am experienced agony. அகோனி, அகோனியோட ஆப்போசிட் வந்து டிலைட். அகோனியோட ஆப்போசிட் வந்து டிலைட். ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அகோனி, அகோனியோட ஆப்போசிட் வந்து டிலைட். கொஸ்டின் நம்பர் 20. ஃபைண்ட் அவுட் த ஆண்டனிம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். சஃபரிங் என்னோபிள்ஸ் யூ. சஃபரிங் என்னோபிள்ஸ் யூ. ஸோ இதோட ஆண்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னோபிள்ஸ் வந்து
Humility. Humility. Option D is the answer for the question number 20. Next question number 21. ஸோ இது வந்து ஃப்ரேசலோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. Question number 21. Let down, chuckled to himself, take cheer, raise the devil. 4 3 2 1 என்பது கரெக்டாக வருது. let down அப்படிங்கிறது டிசப்பாயின்மெண்ட்டு, chuckled to himselfங்கிறது laugh softly to himself, take cheer அப்படிங்கிறது try to encouraged, raise the devil complaining or scold. Option A is the answer for the question number 21. Next we go for the question number 22. Find out the correctly matched pair. It consists of 5 pair. 5 pairல correctly matched pair வந்து கேட்டிருக்காங்க. Iceberg அப்படிங்கிறது extremely large mass ice floating the sea is the correct. Ice cap, the layer of ice permanently covering the part of the earth, especially around the north and south pole. Correct. Ice flow, a large area of ice floating in the sea. Option question number statement number 3 correct. Ice sheet, a layer of ice that covers a large area, a layer of ice that covers a large area of the land for the long period of time, for the long period of time. Question number 5. Ice rink, specially prepared flat surface of ice where you can ice skate. Ice skate. So 1 2 3 4 are correct. Option A is the correct answer. Next, odd one out, simple compound complex. இதில் odd one out வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கணும், இல்லைனா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், nobody knows when அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ளீஸ் டோன்ட் டெல் வாட் த டைம் இஸ். ஸோ த மேன் ஹூ டிரெக்டட் த ஃபில்ம், ஹூ வந்திருக்கு. ஸோ இப்போ இது மூணுமே காம்ப்ளெக்ஸில் வரக்கூடியது. அப்போ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி இஸ் த சிம்பிள் சென்டென்ஸ். Simple sentence. So next question number 24. Odd one out, simple compound complex. I believe that all men are basically good. Work with dedication to achieve the success. The path to success is highly complicated. A golden key can open the door. இது simple sentence, இதுவும் simple sentence, இதுவும் simple sentence, இது complex. So we can go for the question number 24. Option A is the correct answer. Question number 25. Fill in the blank with the suitable options. If Saravanan had played well, if Saravanan had played well, na would have nu varum. So for 25, option D is the correct answer. Would have won. If Saravanan had played well, he would have won the match. Next question number 26. RA, Research and Analysis Wing, CIA ங்கிறது Central Intelligence Agency, ASIS ங்கிறது Australian Secret Intelligence Service, FSBங்கிறது ஃபெடரல் செக்யூரிட்டி பீரோ ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன். இது எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போது நன்னு தான் வரும். ஸோ அப்போது எல்லாமே ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நன்னு தான் வரும். கொஸ்டின் நம்பர் 27. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் சினானிம் என்று கேட்டிருக்காங்க. அந்த இம்ப்யூடென்ட் என்பது இன்கரெக்ட்லி மேட்ச்டு. ஏன்னா அது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு அர்த்தம். டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்னு சொல்லியிருக்கிறதுனால இதுதான் இன்கரெக்டு. எக்ஸ்பவுண்டடுங்கிறது எக்ஸ்பிளைன்டு. அதுக்கப்புறம் லாங்க்ரவுஸ்லிங்கிறது லெத்தார்ஜிக்கலி, லாங்க்ரவுஸ்லி. அதுக்கப்புறம் ஹார்டெஸ்ங்கிறது க்ரௌட் ஆர் மாஸ். அப்போ 27 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 28. த ஸ்டோரி சேர் வாஸ் ரிட்டன் பை, தமிழில் வந்து நாற்காலி என்ற கதையை எழுதியவர் கி ராஜநாராயணன். கிரா அவர்கள் தான் வந்து இதை வந்து எழுதியிருக்காங்க. தமிழில் இதோட பேர் வந்து நாற்காலி. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஷினாக வந்து கேட்ட ஒரு கேள்வி. ஸோ அப்போது த சேர் வாஸ் ரிட்டன் பை, இது வந்து இங்கிலீஷ் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. கி ராஜநாராயணன் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 28 ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 29. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சினானிம் ஃபார் த ஃபாலோயிங். எ ஃபியூ பீப்புள் ஃப்ரம் த ஹவுஸ் பிரீவ்மெண்ட் ஸ்டூட் அவுட் சைடு. ஸோ அந்த இடத்துல வந்து கொஷின் நம்பர் 29 சொல்லியிருக்காங்க. கிரீஃப் இஸ் த ஆன்சர். Grief, option C is the answer. So next வந்து question number 30. Okay, question number 30.
Find out the suitable antonym. Find out the suitable antonym. There he was sitting in a splendor on his chair. ஸ்ப்ளெண்டர் ஆன் ஹிஸ் சேர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சின்னனிமு. ஸோ ஆண்டனிம் கொஷின் நம்பர் 30 சிம்ப்ளிசிட்டி. சிம்ப்ளிசிட்டி இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 30. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 4-3-2-1 மேட்ச் ஆகுது. பட்டர் ப்ளஸ் மில்க் வந்து நவுன் ப்ளஸ் நவுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமண்ட் அப்படிங்கிறது நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ங்கிறது கேரக்டர் சொல்லக்கூடியது, ஹார்டு சாஃப்ட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் மில்க் கவ், இது வந்து நவுனு, இது வந்து அட்ஜெக்டிவ். அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப், ஸ்டெப்புங்கிறது வேர்பு, ஓவர் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து அட்வர்ப். அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறதுனால 4-3-2-1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிளெண்டிங் வேர்டு கேட்டிருக்காங்க. பிரஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் வந்து பிரஞ்ச், இது கரெக்டு. கேம்கார்டர், கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் தான் கேம்கார்டர்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு. மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது கரெக்டு. அப்போ ஆல்ஃபா நியூமரிக் தான் தப்பாக சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் நியூமரிக் அப்படின்னு வராது, ஆல்ஃபபெட் ப்ளஸ் நியூமரிக் தான் வந்து ஆல்ஃபா நியூமரிக். ஸோ ஒன் ஒன்லி இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 32, option C. Next, question number 33. The figures of speech in which epithet grammatically qualifies a noun other than that the person or thing it actually mean to describe, that is called transferred epithet. Transferred epithet enna பண்ணுவா, epithet grammatically qualifies a noun to other person or thing actually mean to describe அப்படினு சொல்லுவாங்க. So option B is the correct answer. Next, question number 34. Find out the sentence without error. Find out the sentence without error. ஸோ இந்த ஏரியாலாம் எரர் ஸ்பாட்டிங் அதிகமாக கொஷினில் வச்சுருந்தோம். எய்தர் ஷாம் ஆர் ராம் ஹாவ் டு பே என்று கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது வித்தவுட் த எரர் தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஹேஸ் வரும், ஹேஸ். நெக்ஸ்ட் வந்து அப்துல் ஆஸ் வெல் அஸ் கரீம் டிசர்வ் டு ப்ரைஸ் என்று சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஆஸ் வெல் ஆஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எடுக்கும், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சிங்குலரு, அதனால் டிசர்வ்ஸ்னு வந்திருக்கணும். ஸோ இது இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு 10,000 rupees எ மந்த் இஸ் அன் இன்சஃபிஷியன்ட் இன்கம்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ் வராது, ருப்பீஸுங்கிறது ப்ளூரல். ஸோ ஆர் இன்சஃபிஷியன்ட் என்று நம்ம சரி இந்த இடத்துல ருப்பீஸ் கரெக்டாக ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எந்த சேஞ்சும் வராது. எஸ், சேஞ்ச் எதுவும் வராது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், மெனி ஸ்டூடெண்ட், இந்த இடத்துல வாஸ் தான் வரும், ஏன்னா சிங்கிள் இருக்குது. மெனி அ ஸ்டூடெண்ட் வாஸ் அவார்டட் த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இதில் இன்கரெக்ட் அப்படிங்கிறது மொத்தம் 3, 1, 2, 4லாம் இன்கரெக்டாக இருக்குது. 10 வந்து கொஸ்டின் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 3 வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3 ஒன்லி. 34th கொஸ்டின், ஆப்ஷன் சி 3 ஒன்லி. நெக்ஸ்ட்டு 35. Find out the correct sentence from the following. Correct sentence கேட்குறாங்க. Find out the correct sentence from the following. Neither Veena nor her sisters have been informed of accident கொடுத்துருக்காங்க. இப்போ நார்னு வந்துச்சுன்னா நம்ம செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு போகும். செகண்ட் சப்ஜெக்ட். ஸோ செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவ். ஏன் அப்படின்னா இங்கே ப்ளூரல் இருக்குது, ஹாவ் வந்திருக்கு. அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட் மித்ரா ஆஸ் வெல் ஆஸ் ஹர் டாட்டர்ஸ் என்ஜாய் சிங்கிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு தான் போவோம். அப்போ என்ஜாய்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் ஹூ யூ ஹூ ஈஸ் மை ஃப்ரெண்ட் ஷுட் ஹெல்ப் மீன்னு சொல்லியிருக்காங்க. யூ ஹூ ஐ இந்த மாதிரி வரும். பட் வந்து ஈஸ் வராது, யூ ஆர் மை ஃப்ரெண்டுன்னு தான் வரும். ஸோ இதுவும் வந்து இன்கரெக்ட். மை சிஸ்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங் தான் வரும். ஸோ இப்போ இதுவும் வந்து இன்கரெக்ட். ஸோ அப்போ கொஷின் வந்து 35 ஒன் ஒன்லி கரெக்ட். ஒன் ஒன்லி கரெக்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 36. 36க்கு அக்கார்டிங் டு த weather report, the wind circulating counterclockwise in the northern hemisphere, clockwise in the southern
hemisphere. So counter clockwise in the northern hemisphere and clockwise in the southern hemispheres. Cyclones are usually accompanied by a stormy weather. So option C is the correct answer for the question number 36. Next question number 37, find out the word which is not a British word. சிப்ஸ் அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ் வேர்டு, ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் வேர்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் நாட் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஃபைண்ட் அவுட் த வேர்ட் இட் இஸ் நாட் அன் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, விண்ட் ஷீல்டு அப்படிங்கிறது தான் அவங்களோட கரெக்டான யூசேஜ். விண்ட் ஸ்க்ரீன்ங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஆப்ஷன் ஏ இஸ் த இன்கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 39, மேட்ச் த ஃபாலோயிங். செட் ஆஃப், ஸ்டாப் ஓவர், செட் ஆஃப், சி ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 39 2 3 1ன்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ. சி ஆஃப்ங்கிறது 2, ஸ்டாஃப்ங்கிறது 3, செட் ஆஃப்ங்கிறது ஸ்டார்ட் ஆஃப். அப்போ 2 3 1ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். டு கோ டு ஸ்டேஷன் ஆர் ஏர்போர்ட் டு சே குட் பை டு சம் ஒன். ஸோ அதை வந்து சி ஆஃப் வந்து 2ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் ஓவருங்கிறது டு ஸ்டே அட் த பிளேஸ் ஃபார் த ஷார்ட் பீரியட் வென் த ட்ராவலிங் டு அனதர் டெஸ்டினேஷன், இதை வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ செட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் ஆஃப் வந்து சொல்லுவாங்க, பிகினிங் த ஜேர்னின்னு சொல்லுவாங்க. 2 3 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 40, மேட்ச் த ஃபாலோயிங். கெட் இன், கெட் ஆஃப், கெட் ஆன், கெட் அவே. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 1 4 2 என்பது கரெக்டாகுது. எப்படிங்கிறத பார்க்கலாம். கெட் இன், அரைவ் இன்சைடு த ட்ரெயின். நெக்ஸ்ட்டு கெட் ஆஃப், லீவ் எ பஸ் ஆர் ட்ரெயின். Next, get on. 4, enter into the bus or train or plane. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், arrive inside the bus or train வந்து get inங்கிறது சொல்கிறது. get onங்கிறது கீழேருந்து மேலே ஏறுறது, அதனால் enter a bus, train or plane. Next, get away, go away, அது வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் B is the answer for the question number 40. Next, question number 41, find out the correct sentence. If I were a spider, I would weave webs. would weave. இங்கே பாஸ்ட் இருக்கிறதுனால வில்லு வந்து பாஸ்ட்டாக மாறிடுச்சு, வுட்டுன்னு மாறிடுச்சு. ஸோ இங்கே ப்ரெசன்ட் வந்திருக்கு. இங்கே வந்து ஐ வாஸ் வராது. இங்கே இஃப் ஐ வேர் அ ஸ்பைடர், வீவ் தான் வரும். ஓவன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் இன்கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 41. Next, question number 42, find out the correct sentence. If Raj were sculpture, he would make beautiful idols. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். he would make beautiful idols அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வேர் வந்திருக்கிறது கரெக்டு தான். ஸோ அதனால தான் would make வந்திருக்கு. ஸோ வில் மேக் வராது, மேக் பியூட்டிஃபுல் வராது, வுட் மேக் அப்படின்னு வந்து வராது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வாஸ்ன்னு வந்திருக்கு, வாஸ் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 42. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். 43, if Mary had an umbrella, she would have lent it to me. Option B is the correct answer. 43, ஏன்னா லெண்ட். ஸோ அதோட பிபிங்கிறது கரெக்டாக இதில் தான் இருக்குது. இதில் பாருங்கள், பிபி இன்கரெக்டாக இருக்குது. இதுலேயும் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தப்பாக இருக்குது, இதுலேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தப்பாக இருக்குது. இதை வச்சு எலிமினேட் பண்ணாவே ஆப்ஷன் பி கண்டுபிடிச்சலாம். 43, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Find out the correct sentence from the following. If I were you, I would have accepted this offer. Question number 44, option B is the correct answer. Would have accepted. Next, question number 45. If I had won lottery,
I would have donated relief material to the flood victims. Option A is the correct answer. ஏன்னா இந்த இடத்துல had 1 வந்திருக்கு, இங்கே had வராது, would மட்டும் வராது, will have வராது. ஸோ அப்போது ஆப்ஷன் A is the correct answer. Find out the correct statement. Find out the correct statement. 1, 2, 3 are correct. Each of these boys has passed. Off வந்துச்சு அப்படின்னா சிங்குலர் தான் வரும். Has passed. Neither Lekha nor Leela has been selected. அதுக்கப்புறம் every man, women and children were happy. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டு தான். 46. 47. One of the machines are defective. One of the என்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈஸ் தான் வந்திருக்கும். A number of books are missing. இப்போ சேகர் and his brothers have done it. Question number 47. 2 and 3 are correct. ஸோ இந்த இடத்துல the number of books அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப் வந்துச்சுன்னா நம்ம வந்து சிங்குலர் வரணும்னு கொடுத்துருக்கணும். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ எஸ், ஏ நம்பர் ஆஃப் புக்ஸ் இந்த இடத்துல ப்ளூரல் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹாவ் டன் இட். கொஷின் நம்பர் 48. கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து டிசர்வ்ஸ் வந்திருக்கணும். எ வெரைட்டி ஆஃப் ப்ளீஸிங் ஆப்ஜெக்ட்ஸ் சாம் த ஐ. ஆப்ஜெக்ட்னு தான் வரணும், ஆப்ஜெக்ட்ஸ்னு வந்திருக்கு. ஸோ கொஷின் நம்பர் 48, டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 49. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். On seeing the snake, the boy ran away. இது கரெக்டு தான். Ajay finished his work and then he went out to play. Correct. After the sun had risen in the east, the stars vanished. 1, 2, 3 are correct. Question number 50. If you come quickly, we will catch the rain. We will catch the train. இப்போ இஃப் யூ கம்முன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ஃப்யூச்சர் வரும்போது வில்லு தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இஃப் யூ ஹேட் கம் குயிக்லி வி வுட் ஹாவ் கேட்ச் த ட்ரெயின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல ஹேடு வரல. ஸோ அதனால தான் இங்கே வில் வந்துச்சு. கொஸ்டின் நம்பர் 50 இஸ் த 50. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா 50 கொஷின்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 10th ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.